எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைய திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த இணைய திருப்பணிக்காக, இந்த திருப்பணியிலே உங்களுடைய ஈடுபாட்டிற்காக, உங்களுடைய பங்கேற்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்பணிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களையும் ஊழியத்தில் அறிமுகப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துங்கள். நான் எல்லா வாரமும் சொல்வது போல உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கீழ்காணும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை நேரடியாய் தெரிவிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வின் முன்மாதிரிகள், பேட்டர்ன்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். இந்த கிறிஸ்தவ வாழ்வின் முன்மாதிரிகளிலே ஒரு முழுமையான முன்மாதிரி இயேசு கிறிஸ்து என்பதை நாம் முதலாவதாக இந்த 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இரண்டாவதாக பவுலடியாரையே ஒரு முன்மாதிரியாக பார்த்தோம். ரட்சிப்பு நிறைவேற நாம் கடினமாய் உழைக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்முடைய உழைப்பு தர்க்கப்பில்லாமல் முறுமுறுப்பில்லாமல் இருக்க வேண்டும். நான் பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் அதிலே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்கின்ற பவுலடியாருடைய முன்மாதிரியை நாம் கடந்த முறை சிந்தித்தோம். இந்த நாளிலே தீமோத்தேயுவை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தீமோத்தேயு பவுலடியாராலே ஆண்டவருடைய வழிநடத்தப்படியான விசுவாசி அல்லது இளம் தலைவர் என்று சொல்லலாம். அவர் எபேசு திருச்சபையின் தலைவராக பணிபுரிந்தார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தீமோத்தேயை பற்றி சொல்லும் போது 2 முன்மாதிரிகளை அவருடைய வாழ்விலிருந்து பவுலடியார் நினைவுபடுத்துகிறார். முதலாவது முன்மாதிரி என்ன என்றால் 20வது வசனத்தை பார்த்தால், உண்மையாய் விசாரிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார். பொதுவாக நாம் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறோம், நலம்பலனை குறித்து நாம் விசாரித்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். நல்லதுதான், அது தேவை. ஆனால் இவைகளையெல்லாம் உண்மையாய் செய்கிறோமா? அவருடைய வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாக இதை நிறைவேற்றுகிறோமா? தீமோத்தேயை பொறுத்த மட்டிலே தனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையின் ஆத்துமாக்கள் அல்லது பவுலடியார் எங்கெங்கெல்லாம் அவரை அனுப்புகிறாரோ அந்த இடத்தில் உள்ளவர்கள், அவர்களுடைய நல்வாழ்வு, மிக குறிப்பாக அவருடைய ரட்சிப்பின் நிறைவேறுதல் எப்படி இருக்கிறது என்பதை உண்மையோடு விசாரிக்கிற ஒரு மனிதனாக தீமோத்தேயுவை நாம் பார்க்கிறோம். அது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை காண்பது அரிதாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்தவ வாழ்வின் முன்மாதிரிகளிலே இது மிக முக்கியமான அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வாழ்வு என்றால் என்ன? வாட் இஸ் லைஃப் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினால் மிக சுருக்கமாக 2 வார்த்தைகளுக்குள்ளாக அதை முடித்து விடலாம். வாழ்வு என்பது உறவுகளும் பொறுப்புகளும் நிறைந்தது. இந்த உறவுகளிலே உண்மையாய் விசாரிக்கிற மனநிலை எனக்கு இருக்குமானால் இந்த உறவுகள் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் விசாரிப்பதிலே ஒரு மாய்மாலத்தை, ஒரு பொய்த்தன்மையை உடையவனாய் நான் இருப்பேன் என்றால் என்னுடைய உறவுகளின் எல்கை குறைந்து கொண்டே இருக்கும். அதை போலவேதான் நான் உண்மையாய் விசாரித்து செயல்படும் போது என்னுடைய பொறுப்புகளின் வழியாய் கடவுளுடைய திருப்பெயர் உயர்த்தப்படும். இல்லை என்றால் சுயம்தான் உயர்த்தப்படும். தீமோத்தேயை பொறுத்த மட்டிலே அவர் உண்மையாய் விசாரிக்கிற ஒரு நபர். பவுலடியாராலே ஆண்டவருடைய அன்புக்கு நேராக வழிநடத்தப்பட்டவர். பவுலடியாராலே ஒரு திருச்சபை பணியாளராக நியமிக்கப்பட்டவர். பவுலடியாராலே உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய பெற்றோருடைய தாக்கமும் இருக்கிறது. அவருடைய தாய், அவருடைய பாட்டி, இவருடைய விசுவாச தாக்கமும் இருக்கிறது. அதிலே பவுலடியார் தீமோத்தேயுவிடத்திலே காண்கின்ற ஒரு மிக முக்கியமான நற்குணம் என்ன என்றால் உண்மையாய் விசாரிக்கிற மனதுள்ளவர். அன்புக்குரியவர்களை, நம்முடைய உறவுகளை பெருக்கிக் கொண்டே செல்வோம். அதை நாம் குறுக்க வேண்டாம். அந்த உறவுகள் குறுகி கொண்டே இருக்க வேண்டாம். என்னுடைய உறவுகளின் எல்கை விரிவாகட்டும்.
அதற்கு தீமோத்தேயுவை போல உண்மையான மனது எனக்கு தேவை. என்னுடைய விசாரிப்புகள், என்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிற என்னுடைய அடையாளங்கள் உண்மைத்தன்மையாய் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, தீமோத்தேயுவை பற்றி பவுலடியார் சொல்லும் போது உத்தம குணம் என்று சொல்லுகிறார். நீங்கள் 22வது வசனத்தை படித்து பார்த்தால், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவனுடைய உத்தம குணம் எனக்கு ஊழியம் செய்கிறான். உத்தம குணம், உத்தமம் என்கிற வார்த்தைக்குரிய இணையான ஆங்கில சொல் இன்டிகிரிட்டி என்பதாகும். என்னுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் நான் இதே அர்ப்பணிப்போடு, இதே அன்புள்ளவனாய், அக்கறை உள்ளவனாய் இருத்தல். ஒருவேளை ஊழியத்திற்கு நேரடியாய் நான் ஈடுபடும் போது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் நான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக அல்லது கிறிஸ்தவ பணியாளராக அல்லது கிறிஸ்துவை அறிவிக்கிற அர்ப்பணியாளராக என்னுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். தீமோத்தேயு அப்படிப்பட்ட குணநலன் பெற்றவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே உத்தம குணமுடையவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கைக்குரிய அடையாளமாக நாம் காண்பிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே இடத்திற்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, தேவைக்கு ஏற்றாற் போல முகமூடிகளை அணிந்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உத்தம குணமுடையவர்களாய் நம்முடைய கிறிஸ்தவ பண்புகளிலே முன்மாதிரிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுலடியார் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தீமோத்தேயு பவுலடியாராலே அறிமுகப்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு இளம் தலைவர். எபேசு என்கிற பெரிய திருச்சபையிலே பவுலடியார் அவரை ஊழியராக அனுப்புகிறார். ஆனால் அவருடைய பண்புகளை அவர் பார்க்கும்போது 2 முக்கியமான பண்புகளை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இப்படிப்பட்ட பண்புடையவர்களாக நீங்களும் உங்களுடைய முன்மாதிரிகளை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் உண்மையாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, உத்தம குணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல தீமோத்தேயு ஊழியம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த ஊழியத்தினுடைய தன்மையை அல்லது தகுதியை அல்லது அந்த ஊழியம் செய்கிற விதத்தை பார்த்துத்தான் பவுலடியார் அவருடைய குணத்தை உத்தம குணம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட இந்த 2 பண்புகளையும் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். தீமோத்தேயு அப்படிப்பட்ட சவாலை நம் முன் வைக்கிறார். கிறிஸ்தவ முன்மாதிரிகள் என்று சொல்லும் போது தீமோத்தேயுவின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற 2 பண்புகள் இதுதான். உண்மையாய் விசாரிக்கிற அர்ப்பணிப்பு, அணுகுமுறை, உத்தம குணத்தை வெளிப்படுத்துகிற செயல்பாடுகள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அர்ப்பணத்திலே, அணுகுமுறையில நாங்கள் வளர, நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தீமோத்தேயு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய அடித்தளங்களை அல்லது முன்மாதிரிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் விசாரிக்கிறவர்களாய், உத்தம குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்து நாமும் கிறிஸ்தவ முன்மாதிரிகளை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். அப்படிப்பட்ட வாழ்விலே வளர ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ முன்மாதிரிகளை சிந்தித்து வருகிறோம் சுவாமி. முழுமையான முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பவுலடியாரை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுது தீமோத்தேயுனுடைய வாழ்வை சிந்தித்தோம் சுவாமி. அவருடைய உண்மையாய் விசாரிக்கிற அன்பையும் அக்கறையையும் அர்ப்பணிப்பையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இணைத்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அவருடைய உத்தம குணத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த உத்தம குணத்தை உடையவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய, உமக்காய் வாழ எங்கள் அனைவருக்கும் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் 30, 60, 100 இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கிரியை நடப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you all. எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும்.
பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.